ஹாய் காய்ஸ், இந்த நாளும் கைலாங்கடையிலேருந்து வாங்கினது. இந்த நாலுமே சேர்த்து 30 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். இதையும் நான் செக் பண்ண வரைக்கும் ஒர்க் ஆகலை. இது அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பின்னை வச்சு உள்ளே குத்தி இருக்காங்க. எதுவுமே பண்ண முடியாது. ஸ்பீக்கர்லாம் குத்தி குத்தி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்போவும் நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னா உள்ளே இருக்க பேட்ரி நமக்கு வேறு எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இந்த கார் சும்மா பேட்ரி இப்படி இருக்குது. சின்ன பேட்ரி தான் இது. ரிமோட் கார்லாம் இல்லை, நார்மல் கார் தான் இது. இது சும்மா ஒரு பேட்ரி போட்டால் மட்டும் ஓடும். அது மட்டும் எனக்கு தெரியும். வீல் போயிடுச்சு. ஆனால் இது எதுக்காச்சும் இந்த வீல் யூஸ் ஆகுமே, சின்ன வீலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இது ரிமோட் காரு. இது எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. மோட்டர் உடஞ்சிருக்கு, லைன் கட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போ இது மூணுமே சேர்த்து கால்குலேட் பண்ணால் இது 10 ருபீஸ் ஒருத்தனே வச்சுக்கலாம். 10 ருபீஸ்க்கு தான் வாங்கினா போல இது. ஆனால் இதுக்கு பேட்டரிலாம் வராது, மோட்டர் உடஞ்சிருக்கு. இது நம்ம அப்புறமா சரி பண்ணலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு டெமோ மட்டும் காட்டுறேன். பேட்ரி போட்டாச்சு, ஆன் பண்ணியாச்சு. இது என்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி வேறு ஒரு ரிமோட் காரோட ரிமோட் இது. நம்ம இப்போது இதில் ஐபி சொல்யூஷன் ஊற்றி ஃபயர் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி தான் எரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபயர் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இது கேஸ் லைட்டர். இப்போ புகை வெளியே வருது. உங்களுக்கு ஃபயர் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த கார்க்குள்ளே இருந்த பழைய பேட்டரியை எடுத்துகிட்டு நம்ம இப்போ புது பேட்டரி போட்டிருக்கோம். இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி